மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் அடுத்துள்ள கொரவள்ளிமேடு KR சுப்பிரமணிய படையாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் தலைமையில் ஜமுனா ரவி, லதா, குணசேகரன், முனியப்பன், ரவிச்சந்திரன் மற்றும் ரோஷன், இளங்கோ சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கினார். இதற்கு முன்னதாக மாணவ மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்துகளுடன் நிகழ்ச்சியை தொடங்கினர். அனைவரையும் விரிவுரையாளர் காந்தி வரவேற்றார். துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் தலைமை உரையாற்றினார். தலைமை ஆசிரியர் பத்மபிரியா முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் பேசுகையில், அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ செல்வங்கள் சிறந்து செயல்பட வேண்டும் என்றும், மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள், அது ஒரு நாள் நினைவாகட்டும் என்று கூறியது போல் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் எந்த நேரத்திலும் மாணவ செல்வங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தர நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். சிறப்பாக மாணவ செல்வங்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் விரிவுரையாளர் நாராயணசாமி நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களை இந்த தருணத்திலேயே நன்றி கூறுகிறேன். ஏன்னா அவரால் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்த அவர் தான் கிடைக்கிற சொன்னேன். அடிச்சோடோடு இங்கு கல்வி எங்கள் பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் அண்ணன் காமராஜ் ஐயா அவர்களையும், என் அருமை சகோதரி லதா குணசேகர் அவர்களையும் மற்றும் பவி மற்றும் இவ்விழாவுக்கு வந்திருந்த அனைத்து நல்லுணங்களையும் வணங்குகிறேன். அதே மாதிரி நிறைய போதைப் பொருள், அதே மாதிரி நம்மளோட கட்ட பழக்கத்தில் விட்டுறணும். யாருமே 10ஆம் வகுப்பு இந்த ஸ்கூல்ல இருந்து போட்டாங்கன்னா, இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கும், பேர் வாங்கக்கூடாது. எப்பயுமே நல்ல பேர் வாங்கணும். புதுச்சேரி ஏரிப்பாக்கத்தில் அமைந்துள்ள MRF தொழிற்சாலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இரவு பகலாக உழைத்து வரும் 65 தொழிலாளர்களை நிர்வாகம் பயிற்சி தொழிலாளர்கள் என கூறி 5 ஆண்டுகளை கடந்தும் பணி நிரந்தரம் செய்யாமல் தொழிலாளர்களின் உழைப்பை மலிவாக சுரண்டுவதாகவும், நிர்வாகத்தின் இந்த செயல் தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரானது என இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் தொழிற்சாலையின் முகப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் 5 ஆண்டுகளாக தொழிற்சாலையின் வளர்ச்சிக்காக உழைத்த தொழிலாளர்களை மீண்டும் பயிற்சி காலம் என்று ஏமாற்றி நிர்வாகம் காலம் கடத்துவது, தகுதியான தொழிலாளர்களை நிரந்தரமாக்க நிர்வாகம் மறுக்கிறது. தொடர்ந்து ஒப்பந்தம் மற்றும் பயிற்சி முறையிலேயே அவர்களை வைத்திருப்பதும் நிர்வாகத்தின் வஞ்சக திட்டமாகும். 5 ஆண்டு கால உழைப்பை சுரண்டிவிட்டு தற்பொழுது தொழிலாளர்களை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட கட்டாயப்படுத்துவது தொழிலாளர்களை அடிமைப்படுத்தும் செயலாகும். அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச கூலி மற்றும் பணி பாதுகாப்பை வழங்க மறுத்து தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்த 5 ஆண்டு கால உழைப்பிற்கு மதிப்பளிக்காத MRF நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தொழிற்சங்க மையம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர், இந்திய தொழிற்சங்க மையத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு MRF நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-2027 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக ரொட்டேரியன் வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட உலகின் மிகப்பெரிய தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலில் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும்
நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 160 சங்கங்களாலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐகர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் BNM ஜுவல்லரியின் பங்குதாரருமான வைத்தியநாதன் தனது பதவி காலத்தில் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். அதில் புதுச்சேரியில் அதிநவீன ரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நிலையான தாக்கத்தை உருவாக்குவோம், முதலில் ரோட்டரி என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய மாவட்ட நிர்வாகமும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-2026 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு பதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். ரோட்டரி பவுண்டேஷன் அறங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநருமான வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பில் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரொட்டேரியன் நவீன் பாலாஜி, செயலாளராக ரொட்டேரியன் ரூபவேல் பொறுப்பேற்றனர். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981, மண்டலம் 1 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், ரொட்டேரியன்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கொஞ்சம் பின்னாடி வாங்க ஒரு செகண்ட் சார் கொஞ்சம் பிளக் பண்ணி நிக்கலாம். ஓகே ரெடி கிளாப் சார் எல்லாம் கிளாப் ரெடி யா நைஸ் சார். சோ ப்ளீஸ் வெயிட் இங்க பாருங்க, கேமரா பாருங்க சார் எல்லாரும். அப்படியே விசாலமா சார், அப்படியே விசாலமா இருங்க சார், அப்படியே விசாலமா வாங்க சார். நம்மளுக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு மீனவ கிராமத்தில் வசிக்கும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு துணை இயக்குனர், இயந்திர பிரிவு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தின் மூலம் இயந்திரம் பொருந்திய கண்ணாடி நுண்ணிழை கட்டுமர படகு வைத்திருக்கும் பாரம்பரிய மீனவர்களுக்கு 12 குதிரை திறன் கொண்ட இயந்திரத்தின் மாற்றுதல் என்ற திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 50% மானியத்தில் இயந்திரம் கொள்முதல் செய்ய 19 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை பனித்திட்டு கிராமத்தில் வழங்கப்பட்டது. இதில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரி கணேசன், பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் கலந்து கொண்டு அரசாணையை பெற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர். அடுத்து கொடுங்க மொபைல் லைட் இருங்க அண்ணா, ஒரு நிமிஷம் அப்படியே இங்கே பாருங்க. ஓகே ஓகே சார், இங்கே பாருங்க சார். ஓகே 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 கேமரா பாருங்க. ஓகே ஓகே ரெடி ஓகே என்ன சொல்லிங்கண்ணா, அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ.
உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக அலுவலக பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், மாநில மகளிர் அணி தலைவர் சித்ராதேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர். மேலும் மாநில நிர்வாகிகள் காமராஜ் நகர் ராஜா, சிவகுமார், சீனிவாசன் உள்ளிட்டோர் மற்றும் உலக முதலியார் பிள்ளைமார் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சங்க தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் சமூக சேவை மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாருங்க. ஓகே. வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டாங்களா? இல்லை புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்தராயன்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அதில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி ஒன்றில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த 10 வாலிபர்கள் நேற்று முன்தினம் அறையெடுத்துள்ளனர். பிறகு அவர்கள் அதிகாலை வரை புதுச்சேரியை சுற்றிய நிலையில் அவர்கள் மீண்டும் 4 மணிக்கு அறைக்கு வந்து தூங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்று காலை எழுந்து பார்த்த போது தங்களது விலை உயர்ந்த செல்போன்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அவர்கள் விடுதி மேலாளரிடம் தகவல் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்த போது நேற்று அதிகாலை 5 மணி அளவில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் விடுதிக்குள் புகுந்து செல்போன்களை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபு தலைமையில் உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவல்துறையினர் தந்தராயன்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும் இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளை
குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்குள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும் கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதி உதவி பெற்று தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்து கலந்து பேசியதாக தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். அப்ப இந்த ஊர் டெவலப்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த எவ்வளவு பெற்றுக்கிறாங்க நான் கேட்டுல கேளுங்க. இப்போ நம்ம வந்து அவரை கூப்பிட்டு வரோம். என்னுடைய உப்பளம் தொகுதியை சேர்ந்த இந்த ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகர், இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்ந்து வராங்க. இவங்க தான் இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய நகரப்பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள். நான் உட்பட நிறைய பேர் இங்கே வந்து எலெக்ஷன் நிற்கும்போது உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறோம், அது வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துருவோம். அந்த மக்களை வந்து ஏமாற்றி தான் போய்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் 5வது முறை எம்எல்ஏ ஆகிறேன். இந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பட்டா வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கோயில் ட்ரஸ்ட் இடம். சரி, வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு என்பதுக்காகவும், அப்படி அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அந்த இடத்துலையே அந்த வந்து கோயிலார்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கி அவங்களுடைய கூரை வீடுகளை கல்லூடா மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி என்பதுக்காக இங்கே வந்து காலியாக ஒரு 30,000 சதுரடி இடம் இருக்குது. அந்த இடத்துல அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரை நான் அழைத்ததனுடைய அடிப்படையில், முதலமைச்சர் அவருக்கு உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் அவர் இன்றைக்கி வந்து அந்த இடத்தெல்லாம் ஆய்வு செஞ்சார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்தியா ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வரும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 முதல் 15 வயது வரை, 15 முதல் 18 வயது வரை மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட அவர்கள், இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிகப்பெரிய கேட்டனிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்றும் குறிப்பிட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போட்டியின் முன்னதாக சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டது. பேட்டியின் போது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் வரும் 2ஆம் தேதி சபாநாயகர் நியமிக்க அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பி வைத்த கோப்பினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதை திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, பாஜக சபாநாயகர் பதவி கேட்பதாலேயே துணைநிலை ஆளுநர் கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். அப்படி இல்லை என்றால் பாஜகவின் ஏஜென்டாக செயல்படுகிறார் என்று விமர்சித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இதிலிருந்து துணைநிலை ஆளுநர் பாஜகவின் சங்கியாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவின் அடிமையாக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் பாஜக பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும், புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்களின் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற நிலைக்கு ரங்கசாமி உருவாகி இருக்கிறார்.
தன்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். நான் பாஜகவிற்கு அடிமை இல்லை, சுதந்திரமாக முடிவெடுப்பேன் என்ற தோரணை ரங்கசாமியின் செயல்பாடுகள் மூலம் தெரிய வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் 2 மாதமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல், சபாநாயகரை நியமிக்காமல் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கே சவால் விட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள பாஜக அமைச்சர் பதவி பெறுவதற்கும், இலாக்கா பெறுவதற்கும், சபாநாயகர் பெறுவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றனர். இதே நிலையை ரங்கசாமி கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பதாக நாராயணசாமி விருப்பம் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவித்தது போன்று ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று ரங்கசாமியால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், முதல்வர் அலுவலகத்தில் உள்ள 6 புரோக்கர்களை களை எடுத்தாலே ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் என்றும் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹீல் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 இந்த மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் நவீன உயிர்காக்கும் வெண்டிலேட்டர் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இந்த உபகரணம் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த மக்கள் நல திட்டம் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோத்திகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணை தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கடரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின் மற்றும் பால விஸ்வேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நன்கொடை மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் மேம்படுவதுடன் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகளும் வலுப்பெறும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போடுறோம்.